எனக்கு படிப்பே பிடிக்காதுங்க. அண்ட் ஒரு யூடியூப் பண்ணாங்கன்னா அதை மட்டும் ஃபுல் ஃப்ளெஷ்டாக அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு நான் கேரளா பேஸ்ட் ஆன் கேரளா. ஸோ காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்தா நைட்டு 10 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ஷூட் போகும். விஜய் வந்துட்டு அதை எனக்கு பேரா இதில் பண்ணாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த டேரக்டருக்கு 10 வருஷமாகவே தெரியும். வெல்கம் டு த ஷோ ஸ்பாட்லைட் வியூவர்ஸ் வித் மீ விஜய் சந்தியா. இன்றைக்கி நம்ம கூட யார் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூடியூபர் அண்ட் ஆக்ட்ரஸ் விபிதா தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய், வணக்கம் விபிதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு எனக்கு தோணுது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலி யூடியூப்லேருந்து உங்களோட ஜேர்னி வந்து எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணும்போது நான் சொல்கிறது ஒரு 10 years பேக். ஓகே, 10 years பேக். ஆமாம், ஆக்டிங் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்தது. பட் நம்மளுக்கு எந்த ஃபீல்டு சூஸ் பண்ணுறதுன்றது ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும்ல, யாருமே கைட் பண்ண இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக. ஸோ அப்போ வந்து ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ஆல்பம் சாங் பண்ணியிருக்கேன், இதெல்லாமே பண்ணேன். ரிலீஸ் ஆகாதது நிறைய, ரிலீஸ் ஆனது ஒரு 2-3 இருக்கும். ஸோ அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் வீடியோஸ் பார்த்து யூடியூப்பில் கூப்பிட்டாங்க ஒரு 4 years பேக். ஸோ ஃபனி ஃபேக்ட்ரியில் ஒரு பாஸ்ட் 2 years 2.5 years வீடியோஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? லைக் நான் வந்துட்டு பிஜி மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அண்ட் சைக்காட்ரிக் முடிச்சேன். ஓகே, மெடிக்கலுக்கும் மீடியாவுக்கும் சம்மந்தமே இல்லையாவா? இல்லை, நான் காலேஜ் பண்ணும்போதுலேருந்தே ஆக்டிங் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன். ஸோ டிகிரி என்ன பேருக்கு பின்னாடி வரப்போகுது, அது எதுவாக இருந்தால் என்ன அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டிகிரி வாங்கியிருப்பீங்களா? அப்போ கண்டிப்பாக அப்பா அம்மா கூட இருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு மோஸ்ட் மெமரபிளாக இருந்திருக்கும். அது எப்படி இருந்துச்சு? அதுதான். இல்லை ஆமாம், என் காலேஜ் கிராஜுவேஷன் டே அப்போ வந்துட்டு எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டாங்க. எங்கள் அப்பாவும் அப்போது ஃபாரினில் இருந்தார். ஸோ 2 பேருமே வரல, எங்கள் அத்தை தான் வந்திருந்தாங்க. ஓகே, எல்லாரோட பேரண்ட்ஸுமே வந்திருந்தாங்க, என்னோட பேரண்ட்ஸ் வர முடியல. ஸோ அதை வந்து நான் செகண்ட் டிகிரியில் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். வந்தாங்க. ஓகே, அது அந்த மூமெண்ட் நல்லா இருந்திருக்கும்ல, அம்மா வந்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் டிகிரியில் இல்லைனாலும் செகண்ட் டிகிரியில் வந்திருப்பாங்க. அப்போ வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? அது தெரியல பெருசாக. ஏன்னா நம்ம அந்த ஒரு ஃபீல்டு வந்து நம்ம இன்ட்ரெஸ்டோட படிச்சிருந்தா நம்மளுக்கு வந்துட்டு அதில் டிகிரி வாங்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும். ஓகே, நம்ம ஜெயிச்சிட்டோம்டா அப்படின்ற மாதிரி. ஸோ இது நான் டிகிரிக்காக பண்ண ஒரு விஷயம்தான், அதனால பெருசாக அது இல்லை. அப்போ பிடிக்காம படிச்சிருக்கீங்களா? எனக்கு படிப்பே பிடிக்காதுங்க. படிப்பே பிடிக்காதுவா? அட ஜாலியாக நான் நடிக்க சொன்னால் போதும். ஓகே, ஸோ ஸ்வீட். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இப்போ நீங்கள் மீடியாவில் வந்துட்டீங்க இல்லையா? ஸோ மீடியா அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்து ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும். கண்டிப்பாக அஃப்கோர்ஸ் அண்ட் ஃபீமேலுக்காக இருக்கலாம், மேலுக்காக இருக்கலாம். ஸோ அது வந்து எப்படி லீட் பண்ணி வந்தீங்க? அந்த மாதிரி ஏதாவது ஸ்ட்ரகிள்ஸ்லாம் உங்களுக்கு நடந்திருக்கா? ஸ்ட்ரகிள்ஸ்ன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டே நம்ம ஸ்டாப் ஆகி நிற்கிறது வந்துட்டு எங்கே போகணும், யாரை கேட்கணும், என்ன பண்ணணும்னு தெரியாது தான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஸ்ட்ரகிளே. கண்டிப்பாக. அது வந்துட்டு ஒரு கட்டத்தில் சரி ஓகேடா விட்டுறலாமா அப்படின்ற தோணும்போது கரெக்டாக ஏதாவது நம்மளுக்கு அமையும். ஸோ அந்த மாதிரி தான் ஸ்ட்ரகிள்ஸ் வருமே தவிர்த்து ஒரு பர்சன் கிட்டேருந்து வருதுன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப லீனாக இருப்பேன். ஸோ வந்துட்டு நிறைய ரொம்ப ஒல்லியாக இருக்கீங்க, கொஞ்சம் உடம்பு ஏற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லி அவாய்ட் பண்ணி அனுப்பிச்சிருவாங்க. சில பேர் கால் பண்ண மாட்டாங்க, அந்த மாதிரி இதுதான் இருக்கும். மற்றபடி பெருசாக ஸ்ட்ரகிள்னும் போது ஃபேஸ் பண்ண முடியாது நம்மளால. எங்கே போகிறது, யாரை பார்க்கறது, என்ன ஃபீல்டில் இருக்கும், பெருசு, இது ரொம்ப பெருசு. கண்டிப்பாக. யாரை போய் பார்க்கறது, நம்ம என்ன பிளாங்காக இருக்கும். அந்த ஒரு விஷயம் தான் ரொம்ப பெரிய ஸ்ட்ரகிளாக இருந்தது. இப்போ ஓகே, ஓரளவுக்கு நம்மளுக்கு எல்லாரையுமே தெரியுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஃபேஸ் கொஞ்சம் ஃபெமிலியர் ஆகும்போது எல்லாருக்குமே நம்மளை தெரியும், பேசுவாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது ஓகே. ஒன்றுமே தெரியாமல் ஜீரோவாக இருக்கும்போது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் 10 years பேக்லேருந்து இருக்குன்னு சொன்னீங்க இல்லையா? அண்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சது, நீங்கள் நடித்ததுலே லைக் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அதுனா என்ன? ஷார்ட் ஃபிலிம்ஸாக இருக்கட்டும், ஆல்பம் சாங்காக இருக்கட்டும், இல்லை ட்ராமாகட்டும். எனக்கு நான் ஃபனி ஃபேக்ட்ரியில் பண்ண எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது, நிறைய இருக்குது. அதில் வந்துட்டு நான் ரொம்ப பொசசிவ் ஒரு ஒய்ஃப் மாதிரி. ஆமாம், ஆனால் சண்டை போடுற ஒய்ஃப் இல்லை, இந்த பொசசிவ்ல கோவப்பட்டு காமெடியாக பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஜானர் தான். அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா பாஸ் பேபின்னு சொல்லிட்டு ஃபனி ஃபேக்ட்ரியில் ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதில் நான் வந்துட்டு பொசசிவ் ஆனது தெரியும், ஆனால் அது காட்டிக்காத மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணியா. ஆமாம், அது கலாய்ச்சி அந்த மாதிரி ஒரு இதில் பண்ணியிருப்பேன். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே, அண்ட் நாங்களும் வந்து நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கோம், ஃபன்னியாக நிறைய பண்ணியிருப்பீங்க. லைக் அதை தாண்டி இப்போ டோபமைன் படத்தில் வந்து நடிச்சிருக்கீங்க. ஸோ அதில் வந்து உங்களோட ரோல் எப்படி இருக்கும், எந்த மாதிரி நாங்கள் வந்து விபிதாவை பார்க்கலாம்?
அந்த காமெடி என்ன பார்த்தீங்களோ அதே தான். ஓகே. ஆனா இப்போ நான் வீடியோஸ் பண்ணி என்னோட ஆஃப் ஸ்க்ரீன் ஒன்று இருக்கும்ல. ஆமா. இன்ஸ்டால கொஞ்சம் ஃபாலோவர்ஸ் வச்சு ஒரு இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு சொல்றாங்கல்ல. கண்டிப்பா. அதே கேரக்டர் நீங்க இந்த படத்துல பார்க்கலாம். ஸோ எனக்கு பேரா விஜய் தான் பண்ணியிருக்காரு. நாங்க 2 பேருமே ஒரு இன்ஸ்டா கப்புள்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்துட்டு நாங்கள் இன்ஸ்டாவில் ரொம்ப அடிக்டடான ஒரு பர்சன்ஸ். ரீல்ஸ் பண்ணி ரெகுலராக ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக ரீல்ஸ் பண்ணி இப்போ நிறைய பேர் வ்ளாக் பண்ணி போடுறாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரு கப்பிள் இந்த படத்தில். காமெடியான ஒரு என்னை தேடி ஒரு ஃபேன் ஒருத்தவங்க வருவாங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே. இப்போது டிஜிட்டலில் நடிக்கிறதுக்கும் அண்ட் ஆல்சோ அதை தாண்டி வந்து ஒரு ஃபிலிம் நடிக்கிறதுக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? லைக் வந்து உங்களை எப்படி வந்து இந்த படத்துக்கு அப்ரோச் பண்ணாங்க? எனக்கு டைரக்டர் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும். அவர் முன்னாடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. அந்த படத்தில் நான் சொல்கிறது கொரோனா டைமில் அவங்க ஒரு படம் பண்ணாங்க. அதில் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் யூடியூப்பில் பண்ணிட்டு இருக்கவும் விஜய் வந்துட்டு அதை எனக்கு பேரா இதில் பண்ணாங்கல்ல, அவங்க வந்துட்டு அந்த டேரக்டருக்கு 10 வருஷமாவே தெரியும். ஓகே. ஸோ அவங்களையும் இந்த கேரக்டரில் போடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எனக்கு அவங்க பேரா நான் நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால சரி ஓகே நீங்கள் 2 பேருமே பண்ணீங்கன்னா ஆன் கெமிஸ்ட்ரி நல்லா இருக்கும் அப்படின்ட்டு 2 பேருமே சேர்த்து போட்டாங்க. சூப்பர். அது வந்து நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணுறோம். ஓகே. அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து மீடியான்றது ஒரு பிக் பிளாட்ஃபார்ம் இல்லையா? ஸோ வந்து லைக் ஸ்ட்ரகிள்ஸ் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும், நிறைய மிக்ஸ்டைஸான ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ இதில் வந்து நிறைய பேர் வந்து இது உள்ளே வரணும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. லைக் இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் அவங்களுக்குலாம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்வீங்க? அவ்வளோ சொல்கிற அளவுக்கு நான் இன்னும் வளரல. பட் இருந்தாலும் வந்து லைக் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? லைக் இவ்வளோ நாள் வந்து உங்களோட ஜேர்னி இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம். அப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அப்போ இன்ஸ்டாகிராம் இல்லை, டிக்டாக் இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம வரணும்னு நினச்சா ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஏதாவது ப்ரொடக்ஷனில் தான் போய் கேட்கணும். இல்லைனா ஷார்ட் ஃபிலிம்ஸ் யாராவது எடுக்கிறாங்கன்னா அவங்கள அப்ரோச் பண்ணும். இப்போது ஷார்ட் ஃபிலிம்ஸ் ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஆமாம். யூடியூப்பில் கண்டென்ட் வீடியோஸ் போடுறது, காமெடி வீடியோஸ் போடுறது தான் அதிகமாகிடுச்சு. பெட்டர் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு யூடியூப்பில் போய் ஜாயின் பண்ணி ஃபுல் ஃப்ளெஜ்டாக வீடியோ பண்ணுறது. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் கிடைக்கும். அமௌண்ட் வைஸ் பெருசாக சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு சேனல் பொறுத்து. பட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும் யூடியூப் பொறுத்த வரைக்கும். அண்ட் ஒரு யூடியூப் பண்ணாங்கன்னா அதை மட்டும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் உங்களுக்கு ஃபேன்ஸும் கிடைப்பாங்க. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ விபிதாவை தேடணும் அப்படின்னா இந்த சேனலில் போனால் விபிதாவை பார்க்கலாம். பட் நீங்கள் ஒரு 10 சேனலில் போய் நடிச்சிங்க அப்படின்னா எந்த சேனலில் போய் இவங்களை நான் பார்க்குறதுன்னு தெரியாமல் போயிடும். ஸோ நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு யூடியூப்பில் போய் அப்ரோச் பண்ணுறது நல்லது. ஓகே. அண்ட் வந்து அதுக்கு ஐ மீன் நீங்கள் மீடியா வரும்போது அப்பாவுக்கு தெரியாதுன்னு சொன்னீங்க, நான் அம்மாவுக்கு தெரியும். பட் ஓகே. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபிலிம் நடிச்சிருக்கீங்க இல்லையா? அதை வீட்டில் எப்படி என்ன சொன்னாங்க? அம்மாவுக்கு ஹாப்பி. அம்மா இப்போ ரொம்ப கூல் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஓகே தான் எல்லாமே. அப்பா வந்துட்டு நடுவில் ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டார். ஃபாரின்லேருந்து ரிட்டையர்ட் ஆகி வந்துட்டார். வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு எங்களோட நான் கேரளா, பேஸ்ட் ஆன் கேரளா. ஓகே. பேஸ்ட் ஆன் கேரளா. ஆமாம். அங்கே வந்துட்டு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே என்னோட வீடியோஸ் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க போல். ஓகே. அவங்க எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு அப்பாவுக்கு என்ன கோவம்னா இது நீ என்கிட்ட சொல்லலையே அப்படின்ற ஒரு கோவம் இருந்தது. ஆனால் அது சொன்னதுக்கப்புறம் நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணேன் அவங்களுக்கு. பட் அப்படியும் அவங்களுக்கு பிடிக்கல. பட் அது பார்த்ததுக்கப்புறம் அப்பா வந்துட்டு ஹாப்பி தான், ஆனால் காட்டிக்கல. ஓகே. எனக்கு இது பிடிக்காது. பட் என் ரிலேட்டிவ்ஸ்க்கு பார்க்குறாங்க, எல்லாருமே பார்க்குறாங்கன்னா பார்க்கட்டும். பட் எனக்கு இது பர்சனலாக பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் அவங்க மைண்ட் செட்டில் இருக்காங்க. ஓகே. ஸோ எங்களுக்கு வந்து விபிதா யாருன்னு தெரியும். பட் வந்து மக்களுக்கு இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க கேரளான்னு, எனக்கே நீங்கள் இப்போ கேரளான்னு இப்போ தான் எனக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மீடியா வர்றதுக்கு முன்னாடி உங்கள் சின்ன வயசுலேருந்து இப்போ வர இருந்த ஜோனியா எங்களுக்காக எங்கள் ஸ்பாட்லைட் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள். பெருசாக எதுவுமே இல்லை, ஆஸ் யூஷுவல் லைஃப் தான். இங்கே சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. ஓகே. ஸ்கூலிங் எல்லாமே இங்கே தான் பண்ணேன். காலேஜ் படிக்கும்போது எனக்கு மீடியா ஃபீல்டில் இன்ட்ரெஸ்ட். அதுக்கு முன்னாடி வரைக்குமே எனக்கு பெருசாக சொல்லிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. நான் நார்மலான ஒரு பொண்ணு, ரொம்ப நாட்டியான ஒரு பொண்ணு. எந்த கிளாஸுக்கு போனாலுமே எல்லா டீச்சர்ஸுமே நான் ஞாபகம் வைக்கிற மாதிரி நான் ஏதாவது செஞ்சு விட்டு வந்துடுவேன். ஞாபகம் வைக்கிற மாதிரி ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விட்டு வந்துடுவீங்க. ஆமாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர், அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்படியே வந்து இப்படி வந்து பேஷனுக்குள்ளே வந்தாச்சு. சூப்பர். அண்ட் வந்து லைக் நீங்கள் இப்போ மூவி நடிச்சிருக்கீங்க. லைக் இதுக்கு முன்னாடி வந்து யூடியூப்ஸில் ஐ மீன் டிஜிட்டல்ஸ் இந்த மாதிரி இருந்தீங்க இல்லையா? ஸோ ஆஸ் எ இன்ஸ்டா இன்ஃப்ளூன்சராக ஸோ நீங்கள் நிறைய விஷயத்தை வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயம் லேர்ன் பண்ணியிருப்பீங்க. ஸோ அண்ட் ஆல்சோ டிஜிட்டல்லே ஒர்க் பண்ணுறீங்க அண்ட் மீடியா. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கொஞ்சம்
கொஞ்சம் இதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும்ல, இது இப்படி இது இப்படி அந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகியிருக்கா? எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர் நான் எங்கேயுமே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னா நிறைய ரிப்பீட்டடாக வந்து நம்ம வீடியோஸை விட ப்ராடக்ட் வீடியோஸ் அதுதான் அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். அதை நான் அதிகமாக பண்ணுறதில்ல. ரொம்ப ரொம்ப கம்மியாக ஸ்பெசிஃபிக்கான சில இது மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்னு பொறுத்த வரைக்கும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட்டும் போகலை. அதில் நிறைய ஒர்க் பண்ணணும். நம்ம இப்போ ஒரு பிராண்டை ப்ரமோட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, அதே ப்ராடக்ட் மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் வரும்போது அதை பிராண்ட் நம்ம பண்ணுற மாதிரி அது பண்ணும்போது எது நம்ப சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட இருந்து ஒரு இது வரும். ஸோ ஓகே, உங்களுக்கு என்ன பிடிக்குதோ நீங்கள் பண்ணிக்கோங்க, எனக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருக்குன்னு நான் சிலது சொல்லுவேன்ல, அதை மட்டும் நான் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு இதுதான். ஸோ இன்ஸ்டா பொறுத்த வரைக்கும் நான் இன்ஃப்ளூயன்சர் கிடையாது. ஸோ அந்த கேட்டகரி அப்படின்னு ஒதுக்கிடலாம். யூடியூப்ல கொஞ்சம் டிஃப்ரெண்ட் தான். யூடியூப்ல வந்து நம்ம இப்போ ஒரு நாளைக்கு ஒரு கண்டென்ட் எடுப்போம். ஸோ காலையில் 6 மணிக்கு ஆரம்பிச்சா நைட்டு 10 o'clock வரைக்கும் நம்மளுக்கு ஷூட் போகும். ஸோ அது ஒரு ஹெக்டிக்காக அப்படியே 1 day ஃபுல்லாக ஷூட் போகும். பட் மூவின்னு இருக்கும்போது அப்படி இருக்காது. அந்த லைட் செட் பண்ணுறதுக்கு வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் இருக்கும், ரிலாக்ஸ்டாக பொறுமையாக ஒரு நாளைக்கு இவ்வளோ சீன்ஸ் தான் போகணுன்ற இது இருக்கும். ஸோ ரெண்டுமே ரொம்ப டிஃப்ரெண்ட் தான். பட் யூடியூப் நீங்கள் போய் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போனாலும் சமாளிச்சிடலாம். ஓகே ஓகே. அண்ட் இன்னொரு கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லைக் உங்களுக்கு மீடியா பிடிச்சது பேஷன், அதை தாண்டி வந்து நம்ம ஒருத்தர் வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்போம் கண்டிப்பாக. இந்த ஹீரோயின் வந்து எனக்கு இன்ஸ்பயர், நான் வந்து ஆக்டிங் வந்து இவங்கள பார்த்து அடடா இவங்கள மாதிரி ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணிருக்கோம்ல. ஆப்வியஸ்லி எல்லாருக்கும் தோன்றது தான். ஸோ உங்களுக்கு யார் இன்ஸ்பயர்? எனக்கு ஊர்வசி மேம் ரொம்ப பிடிக்கும். ஊர்வசி மேம் டிஃப்ரெண்ட்டான பதிலாக இருக்கு. எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். அவங்க மலையாளமும் சரி தமிழ்லையும் சரி நிறைய படம் பண்ணியிருக்காங்க. ஒரு வெர்ஸ்டைல் ஆக்டர் தான் அவங்க. ஸோ அவங்க பண்ண படம் எல்லாமே நான் முக்கியமாக அவங்களோட காமெடி படம் எல்லாமே பார்ப்பேன். ஏன்னா சில பேர் லீடாக பண்ணுறவங்கெல்லாம் அவங்க காமெடி ரோல் பண்ணும்போது ரொம்ப க்யூட்டாக பண்ணணும்னு நினைப்பாங்க கண்டிப்பாக. ஆனால் மேம் அப்படி யோசிக்க மாட்டாங்க. சிரிக்கிறதுல இருந்து எல்லாமே நம்ம சிரிப்பு வரணும்னு தான் யோசிப்பாங்களே தவிர்த்து அவங்க கியூட்டா இருக்காங்களான்னு அவங்க பார்க்க மாட்டாங்க. அவங்கள ரசிக்க ஆரம்பிச்சா நம்ம அவங்கள கியூட்டா தான் பார்ப்போம். மற்றபடி இந்த கேரக்டருக்கு ஃபுல்லா அவங்க இறங்கி அந்த ஒரு இது செய்வாங்க. ஸோ எனக்கு அவங்க படம் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். நான் அடுத்த கொஸ்டின் அதான் கேட்கலாம்னு நினச்சா, அதுக்குள்ளே நீங்கள் அவங்க படம் எல்லாமே பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அண்ட் வந்து ஊர்வசி மேம் தாண்டி இப்போ நிறைய பேர் ஹீரோயின்ஸ் இருக்காங்கல்ல, ஸோ அவங்கள உங்களுக்கு யாராச்சும் லைக் அவங்களோட ஸ்டைல், இவங்க மூவிஸ் வந்து ரொம்ப போல்டாக பண்ணுறாங்க, இப்படி இருக்கு நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எனக்கு வந்துட்டு சமந்தா மேமோட ரீசெண்டாக அவங்களோட மூவி செலெக்ஷன் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமாம், அவங்க பர்சனலாக சிலது பண்ணாலுமே ஒரு சிலதெல்லாம் வந்துட்டு ப்ரொஃபைலுக்காகன்னு சிலதெல்லாம் பண்ணுவாங்க. ஆமாம், அதெல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் இப்போ ரீசெண்டாக வந்துட்டு நம்மளுக்கு ரிலேட்டபிளான ஒரு படம், ரகு தாத்தா படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, ஏன்னா நம்ம எல்லாருக்குமே அது ரொம்ப ரிலேட்டபிளான ஒரு இது. ஸோ அந்த படம் எனக்கு, அதில் எனக்கு கீர்த்தி சுரேஷ் மேம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆமாம், மகாநடிக்கு அப்புறமா அந்த படம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, அண்ட் வந்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணீங்க அண்ட் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் விபிதா. நல்லா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே, தேங்க்யூ. ஓகே, அண்ட் டோபமைன் படத்தை பற்றி ஏதாவது லைக் வந்து பாருங்க அந்த மாதிரி இருக்கும். டோபமைன் 222 அப்படின்ற படத்தில் நான் நடிச்சிருக்கேன். என்னோட கேரக்டர் பேர் வந்து மகேஷ். இந்த படம் அமேசான் பிரைம், சிம்பிளி சவுத் அண்ட் வந்து புக் மை ஷோலலாம் ரிலீஸ் ஆகிருக்கு. இது வரைக்கும் என்னை வந்து காமெடி கேரக்டரில் பார்த்துருப்பீங்க. அது வந்துட்டு ஆஃப் ஸ்க்ரீனாக இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இந்த படத்துலையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ எல்லாருமே தயவு செஞ்சு மறக்காமல் எங்களுக்காக இந்த படத்தை பாருங்கள். தேங்க்யூ. வீப்ளே யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன விவர்ஸ், இன்னைக்கு ஷோ ரொம்பவே சூப்பராக போயிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி சூப்பரான ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye bye from Sandhya.